கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 119:58 வசனம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். ஆம், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரில் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் விரும்புகிற பாதையில் நடப்போம். ஆண்டவருடைய வாக்கின்படி அவர் தயவும் ரட்சிப்பும் வரும். வாக்கை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு அவர் தந்த வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற எல்லா அற்புதங்களையும் நினைத்து அவரை துதிப்போம். அவர் நாமும் என்றும் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் பெரியவராய் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துகிறபடியால் நன்றி. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து முடிப்பீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காய் செய்ய கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. உடைய வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்ற ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட சோர்ந்து போகாமல் முன்னேற கிருபை செய்யுங்க. எங்களையே பூர்ணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்ததாமே பாதுகாத்து கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். சுகவீனர் பலவீனரை கர்த்தர் தொட்டு பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும். ஆசீர்வாதத்தின் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீர். அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.